உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய தமிழ் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம நந்தனார் ஐயா அருளிய விபூதி தபம் அப்படிங்கிற எளிய பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு ஆற்றல் மிக்க பயிற்சி, எளிய பயிற்சி. பலர் இந்த தலைப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். பலர் இது என்னன்னு கூட புதுசாக கூட கேள்விப்படலாம். இது நம்ம தமிழர்களோட பாரம்பரியத்தில் அன்றாட வாழ்வியல் முறையில் பழக்கத்தில் இருந்த ஒரு எளிய தற்காப்பு தவ பயிற்சி. இது ஐயா நந்தனார் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதன் மூலம் நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா நந்தனாரோட பழைய திரைப்படம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பின்னாடி காணொலி காட்சியில் அது வரும். உங்களுக்கு அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இது போன்ற தலைப்பு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூட கொஞ்சம் அரிதாக தான் இருக்கும். அதனால் இந்த பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம பொதுவாக மற்றவங்கள மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படிலாம் நம்ம கேட்குறதில்ல. நமக்கு தெரிஞ்ச அறிவியல் ஆய்வு முறை ஆய்வுகளை பண்ணி அதோட பதிவில் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். உங்களோட கருத்துக்களை நீங்கள் இந்த காணொலி முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அதாவது விபூதி தவம் அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு எளிதில் புரியும். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. நம்மளில் பலர் ஐயா நந்தனாரோட வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தை பலமுறை பார்த்துருப்போம். இப்போ நம்மளால் தொகுக்கப்பட்டு அந்த திரைப்படத்தில் இருந்த சில காட்சிகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் மனதை ஒருநிலைப்படுத்தி பிரபஞ்ச ஆற்றலோட ஒன்றிணை முயற்சிக்கு பேர் தான் தவம் அல்லது தியானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தவம் பண்ணும்போது அல்லது தியானம் பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்திலிருந்து சக்தி மிகுந்த பல ஆற்றல்கள் நம்மளை நோக்கி வரும். இதை பக்குவமடைந்த ஞானிகள் இருக்காங்கள்ல, அவங்க தேவைக்கேற்ப, நேரத்திற்கேற்ப, சூழலுக்கேற்ப அவங்களால அதை வெளிப்படுத்தவும் முடியும், அதை கிரகித்து உள்வாங்கிக்க முடியும் இந்த பிரபஞ்சத்திலேருந்து. ஆனால் நடப்பு பயிற்சியில் இருக்கக்கூடிய அடியவர்கள், அன்பர்கள் தாங்கள் அடைந்த அந்த அண்டவெளி பேராற்றலை நினைத்த மாத்திரத்தில் பிரயோகிப்பது என்பது சற்று கொஞ்சம் கடினமான காரியம். காட்டப்பட்டிருக்க காணொளி போல ஐயா நந்தனார் அவர்கள் தவம் பண்ணுகையில் தனக்கு முன்னாடி ஒரு விபூதி பையை வச்சுருக்காங்க. தவம் செய்கையில் இந்த அண்டவெளி பேராற்றலானது நம்மையும் நம்மை சுற்றியுள்ள பொருளையும் ஊடுருவது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்படி ஐயா தனது தொடர் தவ பயிற்சியில் இருக்கிற காலங்களில் தன்னோட விபூதி பையில் இருக்கக்கூடிய விபூதியை பேராற்றல் மிகுந்ததாக மாற்றி வச்சுருக்காங்க. அவங்க தனக்கு நேர்ந்த இக்கட்டான சூழல்களில் தனக்கும் பிறருக்கும் இதை கொடுத்து அந்த சூழலை மாற்றிருக்காங்க. இறை ஆற்றலை உணர வச்சுருக்காங்க, தானே உணர்ந்திருக்காங்க. இந்த திரைப்படத்தை பார்த்தவங்களும் இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கும் நான் சொல்கிற கருத்தியல் உங்களுக்கு புலப்படும். அதாவது ஐயாவோட தூய கருத்தியலுக்கு எதிராக அவங்கள்ட்ட அவரோட சிந்தனையை மாற்ற நினைக்கிறவங்கள்ட்ட கூட ஐயா எந்த வாக்குவாதமோ இல்லை சண்டையிடாமல் தன்னோட ஆற்றல் மிக்க விபூதியை கொடுத்து அவங்களோட இறை உணர்வை உணர வச்சுருப்பாங்க. இது நம்ம தமிழர்களோட ஒரு அங்கமாகவே இருந்துச்சு. நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா, எப்போதும் முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி, அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இந்த மாதிரி இது போன்ற ஒரு விபூதி பை, ஊரில் இருக்க பூசாரிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்க இது போன்ற ஒரு விபூதி பையை வச்சுருப்பாங்க. இன்றைய நடைமுறையில் கூட பல அடியார்கள் செல்லக்கூடிய ஆலயங்களிலும் ஜீவ சமாதிகளிலும் தன் வசம் இருக்கக்கூடிய விபூதி பையை அங்கே வச்சு அதை ஆற்றல் மிகுந்ததாக மாற்றி தன் வசம் வச்சுக்கிறாங்க.
நம் முன்னோர்கள் இது போன்ற ஆற்றல் மிகுந்த விபூதிகளை உருவாக்கம் செய்து வச்சிருந்ததுனால அவங்களுக்கு ஏற்படுற பிரைமரியான அந்த பிரச்சனைகளை அவங்க அந்த விபூதி மூலமாக அதை சரி செஞ்சுக்கிட்டாங்க. ஆக தவம், தியானம் ஆகிய பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் அன்பர்கள் இது போன்ற ஒரு விபூதி தவ பயிற்சியை செய்யலாம். பெரியவங்களையும் சித்த பெருமக்களையும் மனதில் நினைத்து கொண்டு குருவாக வச்சுக்கிட்டு இது போன்ற ஆற்றல் மிகுந்த ஒரு விபூதியை நம்ம உருவாக்க செய்து வச்சிட்டோன்னா நமக்கு ஏற்படுற அடிப்படை அல்லது பெரிய பிரச்சனை கூட அது நம்ம ஈடுபடக்கூடிய தவ பயிற்சியை பொறுத்தது. அந்த விபூதி எவ்வளோ ஆற்றல் மிகுந்ததை நம்ம மாற்றி வைக்கிறங்கிறத பொறுத்தது. அப்படி மாற்றி வச்சு நமக்கு ஏற்படுற இன்னல்களை சுயமாக நம்மளே சரி செஞ்சுக்கலாம். இதைத்தான் நம்ம முன்னோர்களும் பாரம்பரியமாக கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த ரகசியத்தை இயற்கை ஐயா நந்தனர் மூலமாக நமக்கு அருளியதற்கு நன்றி கூறி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிற வரை நன்றி, வணக்கம்.